பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இந்த காலை வேளையில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் நமக்கு சொல்லுகிற விலையேறப்பெற்ற சத்தியம் என்னவென்றால், சுய புத்தியின் மேல் சாயாதீங்கள். அல்லேலூயா. நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாம் சுய புத்தியில் சாயாமல் நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய பாதைகளை எல்லாம் தேவன் செவ்வைப்படுத்துவார். ஆமேன். இந்த காலை வேளை இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாயக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் உண்டு, அது முடிவோ மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய சுய புத்தியின் மூலமாக நாம் டிசைட் பண்ணுகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியையும் மிகப்பெரிய இழப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும். எனவே ஒருபோதும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்ம தேவனிடத்தில் போய் உட்கார்ந்து அவரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்போம். அவர் நம்மை சரியான செவையான வழியில் நம்மை நடத்துவார். தாவீது சொல்லும்போது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்ல இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமேன். அவர் கர்த்தர் என்ன செய்கிறார், தாவீதை சரியான பாதையில் வழி நடத்துகிறார். தாவீது ஒருபோதும் தன்னுடைய சுய புத்தியில் சாய்ந்து டிசைட் பண்ணி தன்னுடைய பாதையை அமைக்காமல் தேவனிடத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்தபடினால் தாவீதுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஜெயத்தையும் அவர் பெற்றார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நாமும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம் முடிவெடுக்காமல் தேவ சமத்தில் போய் உட்கார்ந்து நாம் ஜெபித்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தையும் வெற்றியும் அவர் தருவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்ம செல்லுகிற வழியெல்லாம் நாம் தேவனையே நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம செல்லுகிற வழிகள் எல்லாம் கண்ணிகளும் சுருக்குகளும் வலைகளையும் பிசாசு வைத்திருக்கிறான். கடைசி நாட்களில் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கிர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு சுற்றி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காலத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த பாதையில் இருக்கிற ஆபத்துக்கள் கண்ணிகளிலிருந்து நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நாம் செல்லுகிற பாதைகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது நமக்கு முன்னே இருக்கிற எல்லா அந்த கண்ணிகளையும் வலைகளையும் ஆண்டவர் அகற்றி போட்டு நம்மை செவையான பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எனவே நமக்கு முன்னே இருக்கிற அந்த வழிகளில் தேவன் நமக்கு முன்னே கடந்து செல்ல வேண்டும். நான் உனக்கு முன்னே கடந்து சென்று கோணலை செவையாக்குவேன், இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன், வெண்கல கதை உடைப்பேன் என்று சொன்னது போல நமக்கு முன்னே தேவன் நடந்து செல்ல வேண்டுமானால் நம்ம செல்லுகிற பாதையில் நம்ம அவரை நினைத்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், காரில் ட்ராவல் பண்ணுறோம். அந்த காரில் ஏறி உட்கார்ந்து, ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு பிரயாணப்படுகிறேன், இங்கே எனக்கு முன்னால் கடந்து போங்க ஆண்டவரே, எனக்கு முன்னே இருக்கிற ஆபத்துக்கள், எனக்கு முன்னே இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி நான் பத்திரமா அந்த மறுகரைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா தேவன் நம்மை கொண்டு சேர்ப்பார். ஏனென்றால் நமக்கு முன்னே அவர் கடந்து சென்று நமக்கு முன்னே இருக்கிற தடைகள், விபத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை பாதுகாத்து ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்யணும், நம்ம போகிற வழியில் அவர் நினைத்து கொள்ள வேண்டும். அதனால யோபு சொல்கிறாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமேன். நம்ம போகிற வழியெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ அந்த வழியில் நம்ம என்ன செய்யணும், அவரை நினைத்து கொள்வோமானால், இயேசுவை நாம் நினைத்து கொள்வோமானால் நம்முடைய பாதைகள் செவ்வையாகும். நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார், கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பார், நம்முடைய பிரயாணம் பாதுகாப்பாக இருக்கும். ஆமேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு கூட படகுல போயிட்டு இருக்கும்போது காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது. சீசர்கள் போய் இயேசு எழுப்புனாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை தட்டி எழுப்பின உடனே இயேசு முன்னால் போய் காற்றையும் கடலையும் அதட்டினார். இவங்க பத்திரமா மறுகரைக்கு போய் சேர்ந்தார்கள். எனவே இவங்க போகிற பாதையில் இயேசுவை தட்டி எழுப்புனது போல் நம்ம செல்லுகிற பாதையில் நமக்கு முன்னே இயேசு செல்ல வேண்டும். எனவே நாம் அவரை தட்டி எழுப்புவோம். அவரிடத்தில் போய், ஆண்டவரே நாங்கள் போகிற பாதையில்
எங்களை பத்திரமா நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல எங்களை சேரும் என்று சொல்லி நாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சுய புத்தியில் சாயாமல் கர்த்தர் மேல் முழு இருதயத்தில் நம்பிக்கையா இருங்கள். 2வது, உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். உம்முடைய சமூகம் முன்பதாய் கடந்து சென்று கோணலை செவ்வையாக்கும். ஆண்டவரே, தடைகளை மாற்றும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.